உண்மையான பரிசுத்தம் என்னங்க? ஒரு மேலான ஒரு பரிசுத்தம் என்னங்க? சிலர் பரிசுத்தத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது பரிசுத்தம்னு சொன்னாலே சில நேரம் சிலருக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது. ஏன்னா அவங்க பார்த்த வரைக்கும் பரிசுத்தமானவர்கள்னா சீரியஸா ரொம்ப லைஃப் என்ஜாய் பண்ண தெரியாது, எப்படி ரொம்ப அப்படியே ஒரு சுடுமூஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு, அது கிடையாதுங்க பரிசுத்தம். பரிசுத்தம்னா உடனே உங்க மனசுக்கு ஒரு முகம் தான் வரணும், இயேசு ஒருத்தர் தான் வரணும். என்னது? இயேசு. வேற யார் எடுத்தீங்கனாலும் நாம உருப்படியா பரிசுத்தை எடுத்து காட்டவே முடியாது. ஆகவே தயவு செய்து சொல்றேன், பரிசுத்தத்துக்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டு வந்து இயேசு மட்டுமே. அவரை பாருங்க, அவர் பாவமும் செய்யல, ஆனா அதே நேரத்தில் பாவிகளையும் அரவணைக்கிறாரு, பாவிகளுக்கு இறக்கம் காட்டுறாரு. இந்த காம்பினேஷன்லாம் வேற யார்ட்டையும் பார்க்க முடியாது. சிலர் வந்து ரொம்ப நான் பாவத்தை தொட மாட்டேன் அப்படின்ட்டு பாவிகள் மேல ஒரு ஈவு இறக்கமே காமிக்க மாட்டாங்க. பெரிய பரிசுத்தமாக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நிலையில சபைக்கு வந்தாங்கன்னா அவங்களை ஏற்றுக்கொள்ள கூட மாட்டாங்க. இதுவா உண்மையான பரிசுத்தம்? சீப் இமிட்டேஷன். இயேசு தாங்க முன்மாதிரி, இயேசு தான் முன்மாதிரி. ஈவிரக்கம் காட்டுறதுலயும் அவ்வளோ தாராளம் உள்ளவர், ஆனா அதே நேரத்தில் பாவத்தோட அவருக்கு கொஞ்சம் கூட அந்த இது இல்லை, தொடர்பு இல்லை. ஆனா பாவிகள் அப்படி நேசிக்கிறார். அப்போ இயேசுவை போல ஆயிட்டு வர்றது பாருங்க. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கடவுளுக்காக வாழுவது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு போக போக ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கடவுளுக்குனே வாழணும்ன்ற ஒரு ஆசை வந்துடுது. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு எந்த நோக்கத்தோட நான் படைக்கப்பட்டனோ ரட்சிக்கப்பட்டனோ அந்த நோக்கத்தை போய் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட வாழ்றாங்க. என்ன அஜெண்டா அவங்களுக்கு? கடவுளுக்காக வாழணும், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருக்கா? அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்குதா? ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோக்கம் வந்து நம்முடைய தாளந்து, திறமை, ஆற்றலோட கனெக்டடா இருக்கு. அவர் பர்பஸ் இஸ் கனெக்டட் வித் அவர் டேலண்ட்ஸ், அவர் எபிலிட்டிஸ், இல்லையா? நாம ஒரு விதமா இருக்கணும், சில நற்கிரைகளை செய்யணும்னு முன்னாகவே திட்டம் பண்ணி நம்மளை ஒரு விதமா படைச்சிட்டார் தேவன் பிறப்பிலே. அது வந்து சில நேரம் மறைக்கப்பட்டிருக்கு. ரட்சி படைஞ்ச பிறகாவது நமக்கு அந்த தெளிவு வரணும். ஓ, எனக்குள்ள இந்த தாளந்து இருக்கு, இந்த திறமை இருக்கு, இதை வச்சு நான் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு வைங்க. அதுல நீங்க இறங்கிட்டீங்கன்னு வைங்க, பாவம் செய்யறதுக்கே டைம் இருக்காது, இல்லையா? ஒரு பெரிய ஒரு வேலை உங்களுக்கு இருந்ததுன்னா, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருந்ததுன்னா, பெரிய ஒரு ஊழியம்